ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் இட் வித் லவ். இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். இதுக்காக பிரிண்டட் ஃபேப்ரிக் க்ரேப்பில் பிரிண்டட் ஃபேப்ரிக் 2 மீட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், 44 இன்ச்சஸ் வித்தில். இது நான் 10 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்காக 14 இன்ச்சஸ் டாப் போர்ஷனுடைய ஹைட் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் துணியை. 2.5 இன்ச்சஸ் நெக் வித்தும் 3 இன்ச்சஸ் ஷோல்டரும் மார்க் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சஸ் ஆம்கோல்னுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி எனக்கு 7.5 இன்ச்சஸ் வருது. அதை இந்த செஸ்ட் ரவுண்டில் மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன், ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீமிங்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் தான். இது நீங்கள் பிகினர்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்கினுடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த நெக்லைன் வரைஞ்சிட்டு நான் இந்த துணியை கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் ஸ்லீவுக்காக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது அந்த 2 மீட்டர்ஸில் மீதம் இருக்கிற ஃபேப்ரிக், அந்த டாப் போர்ஷன் போக மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 46 இன்ச்சஸ் வித்து ஒரு பக்கத்துக்கு 46 இன்ச்சஸ் இருக்குது. அந்த வித்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஹைட் பார்த்திங்கன்னா எனக்கு 32 இன்ச்சஸ் தேவைப்படுது. அது கூட 1.5 இன்ச்சஸ் சேர்த்து 33.5 இன்ச்சஸ் நான் ஹைட்டில் இந்த துணி 2 பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சைடில் இருந்த டாப் போர்ஷனுடைய மீதம் இருந்த பீஸில் ஸ்லீவ் நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் 8.5 இன்ச்சஸ் வித்தும் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸில் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் நான் இது கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்னுடைய ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1 இன்ச் 6 இன்ச்சஸ் ஸ்லீவ் ரவுண்டை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் எது ஸ்லீவ்லெஸ்ஸாக தைக்கிறதா அப்படின்னா நீங்கள் க்ராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதில் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் நெக்லைன் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதில் க்ராஸ் பீஸை வச்சு நான் அந்த துணியினுடைய நல்ல பக்கமும் க்ராஸ் பீஸினுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் இந்த நாச்சஸ் போட்டுட்டு அப்படியே உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் 2 பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நான் ரவுண்ட் நெக்கை ஸ்டிச் பண்ணல, கொஞ்சம் அந்த வி வர மாதிரியான ஃபுல் வியும் இல்லை. ஓகே, கொஞ்சம் வி ஷேப் வர மாதிரியான ஒரு நெக்லைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இப்போது உள் பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சி விட்டுட்ருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடணும். இன்னொரு பீஸ்லேயும் அதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 பீஸையும் சேர்த்து வச்சு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப்பில் நான் ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ரிவர்ஸ் ஸ்டிச் போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்டிங்லேயும் அதே மாதிரி 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க, டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் எடுத்திருக்கேன். இதனுடைய கீழ் பகுதியை டபுள் ஃபோல்ட் பண்ணி சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிடலாம்.
ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லீவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து தைச்சி விட்டுட்டு வாங்க. பாருங்கள், நான் அந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போது இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 பக்கமும் இதை மாதிரி ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டாப் போர்ஷனையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, அதுக்காக நான் இப்போது அந்த ஸ்கர்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து 2னுடைய நல்ல பக்கமும் உள்ளே வருது. ஓகே, இப்போது இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுவும் அதனுடைய நல்ல பக்கமும் டாப் போர்ஷனுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த துணியினுடைய உள்பக்கம் தெரியுது. ஓகே, இந்த மாதிரி வச்சு நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரேன். இந்த ஸ்கர்ட் துணி, அதாவது இந்த பாட்டம் துணியில் ப்ளீட்ஸ் வச்சுட்டு வரேன். கீழே இருக்கிற அந்த டாப் துணி வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே வேலையாக நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு துணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ளீட்ஸ் வைக்க முடியும். ஓகே, அதுக்காக தான் நான் இது மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் தனித்தனியாக நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது நிறைய வந்து அதில் ப்ராப்ளம்ஸ் வரும். திரும்பவும் வந்து நீங்கள் பிரித்து திரும்ப தைக்கிற மாதிரியெல்லாம் வரும். பட் இது வந்து உங்களுக்கு துணிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், ப்ளீட்ஸ் வச்சுட்டேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இந்த பிரிண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே, இந்த மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு இன்னொரு பக்கமும் நான் ஜாயின் பண்ணிடுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பக்கம் நான் வந்து ப்ளீட்ஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லீவ்லேருந்து நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறதுல வந்து நாச்சஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல அப்படியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான். ஸ்லீவ்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்கன்னா போதும். நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட்ஸில் கரெக்டாக நீங்கள் தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா போதும். கீழே இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சைடில் விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஃப்ராக் வந்து நான் சொன்னேன் ஃபஸ்ட்டேவும், ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். போ எதுவுமே பண்ணல. ஓகே, அதுக்கப்புறம் கீழே இந்த பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுற மாதிரியான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரியான சிம்பிள் ஃப்ராக் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதனுடைய மெட்டீரியல் வந்து எவ்வளோன்னா 130 தான் ஒரு மீட்டர். அப்போது 260 ருபீஸ் தான் உங்களுக்கு செலவு. பட் நீங்கள் இது கடையில் வாங்கினோன்னா எப்படினாலும் 600-700 ஆகும். இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.